இப்போ நீங்கள் உங்கள் பாட்காஸ்ட்டில் கூட நீங்கள் டர்க்கி போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி நீங்கள் போயிட்டு வந்த இடங்களில் ரொம்ப பிடிச்ச ஊர் எது, அடுத்து போகணும்னு ஆசைப்படுற ஊர் எது? ஏன்னா நம்ம ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ் அதனால யூடியூப் அதானே, அந்த யூடியூப் வீடியோ திறந்தாலும் இதான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஒரு இன்டகிரேஷன். சரி, ஜிடி ஹாலிடேஸ் உங்களுக்காக தான் இதை சொல்றேன். அதனால ஜப்பானுக்கு 4 டிக்கெட் வேணும், ஓகேவா? அஞ்சானுக்கு யோபா சிரிக்கிற, ஜப்பான் 4 டிக்கெட் வேணும். காமெடியா? ஜிடி ஹாலிடேஸ் ஸ்பான்சர், வேர்ல்ட் கிளாஸ். எனக்கு ஜப்பான் ரொம்ப பிடிக்கும். ஓகேண்ணா. ஜப்பான் பயங்கர கைண்ட் மக்கள், செமையாக இருந்தது. நான் போகும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊர் தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க, பட் ஆனால் ஜாப்பனீஸே ரொம்ப என்ன இந்த ஜப்பான் 2077 இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த ஊர். நம்மளுக்கு எல்லாமே பங்களாதேஷ் போனாலும் நம்மளுக்கு ஃபாரின், எல்லாமே ஃபாரின் தான். எனக்கெல்லாம் நான் தான் இப்போ இந்த வேலைக்கெலாம் நான் ஃபஸ்ட்டே இப்போ நம்ம ஃபாரின் போனேன் 2012. ஓகே, அதுக்கு முன்னாடிலாம் நான் போனேன், எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது. ஸோ அப்புறம் தான் நான் பாஸ்போர்ட்டே எடுத்தேன். ஸோ அதனால் எல்லா கண்ட்ரி போகிற எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். நான் போனதுலேயே ரொம்ப பிடிச்ச நாடு ஜப்பான். எத்தனை வாட்டி வேணாலும் போகலாம். நான் 2 வாட்டி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி போனாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி.